ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் சிஎம் அக்ரோவேட். இது நம்ம ஒரு கால்நடை தீவனம். ஆக்சுவலாக நம்ம தீவனத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ஊற வச்ச விஷயங்களை வச்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருக்கோம். ஸோ இதை வச்சு நிறைய என்கொயரிஸ் நம்மளுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கு, ஆர்டர் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கி, இந்த தீவனத்தோட விலையை பார்த்தீங்கன்னா 30 ரூபா 60 பைசா தான் வருது. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னாக்கி, புண்ணாக்கு வகைகள், அதாவது ஒரு கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்குன்னு பல விதமான புண்ணாக்கு வகைகள், தவிடு வகைகள், தூசு வகைகள்ன்ட்டு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதை வாங்குறவங்களோட இது எப்படி இருக்கணும்னாக்கி, நம்ம வேற எந்த ஒரு தீவனத்தையும் போட தேவையில்லை, இது மட்டுமே நம்ம போட்டால் போதும், புண்ணாக்கு முதற்கொண்டு எதுவுமே நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, ஒரு ஆரோக்கியமான தீவனத்தை மாடுகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதுக்கு நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்காகவே தான் இதை மெயினாக நம்ம வச்சுருக்கோம். என்னன்னாக்கி இப்போ எல்லாருமே இப்போ நம்மள்ட்ட கேட்குறது 1000 ரூபாய்க்கு தீவனம், அந்த மாதிரி கேட்குறாங்க. 1000 ரூபாய்க்கு தீவனம் வேணும், ஏன்னா தீவன செலவுகள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, 1000 ரூபாய்க்கு தீவனம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, 1000 ரூபாய்க்கு எப்படி ஒரு தரமான தீவனத்தை, ஒரு குவாலிட்டியான தீவனத்தை நம்மளால் கொடுக்க முடியும்னு தெரியல. ஆனால் 1000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னாக்கி வயர் அடையும், அதாவது பசி ஆறும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு தீவனத்தை நம்மளால் கொடுக்க முடியுமே தவிர, ஒரு தரமான பால்களுக்கும் சரி, மாடுகளுக்கு ஆரோக்கியத்துக்கும் சரி, நம்ம ஒரு தீவனத்தை கொடுக்கணும்னாக்கி 1000 ரூபாய்க்கு நம்மளால் கண்டிப்பாக இப்போதைக்கு கொடுக்கறதுக்கான, இப்போதைக்கு இல்லை எப்போவுமே அதுக்கான சூழ்நிலைகள் கிடையாது. 1000 ரூபாய்க்கு நம்ம ஒரு தீவனத்தை கொடுக்குறதா இருந்தால் அது கண்டிப்பாக பசியாற்றுற தீவனமாக இருக்குமே தவிர, அதில் ஒரு ஆரோக்கியமான தன்மை ரொம்ப அதிக அளவு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பால் மாடுகளுக்கு கொடுக்கணும்னாக்கி அதுக்கான சத்துக்களை நம்ம கண்டிப்பாக பால் மாடுகளுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக மாடுகளோட ஆரோக்கியம் சரி, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பாலை நம்ம பருகுனாலும் சரி, அதோட ஆரோக்கியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம முழுக்க முழுக்க ஆரோக்கியம் சம்பந்தமாகவும், நம்ம ஒரு நல்ல ஒரு மாடுகளும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள்னால நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நம்ம இந்த தீவனத்தை ரொம்ப பார்த்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்கொயரி வரவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. பட் என்னன்னாக்கி அவங்களுக்கு 1000 ரூபா தீவனம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. 1000 ரூபா தீவனத்தில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குன்றது நம்மளால சொல்ல முடியாது, நமக்கு அது தெரியவும் செய்யாது. சரிங்களா? ஸோ நம்ம தீவனத்தை பார்த்தீங்கன்னாக்கி இதுதான், இப்படி தான் அப்படின்னு தான் இருக்கும். அதாவது அந்த குவாலிட்டி என்றைக்குமே நம்ம விட்டு கொடுத்ததும் கிடையாது, நம்ம மாற்ற போகிறதும் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம ராயலோட மெயின் கான்செப்டே. நம்ம இப்போ என்னன்னாக்கி ராயல் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், ராயல் கோல்டுன்னு கொடுக்குறோம், அப்புறம் ராயல் G24 அது இதில் இல்லை. ஸோ அந்த மாதிரி 3 விதமாக கொடுத்துட்ருக்கோம். 3 விதத்துக்கும் தனித்தனியான கோட்பாடுகள், அதாவது தனித்தனியான இது இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு இதுவுமே தனித்தனியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக மக்களே, இதில் நம்ம இந்த தீவனத்தை நீங்கள் மெயினாக எதுக்காக நான் வாங்கணும்னு சொல்கிறேன்னாக்கி, இந்த தீவனத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு தீவனத்தையும், கை தீவனங்களை நீங்கள் போட வேண்டாம். இன்னொன்று என்னன்னாக்கி, நீங்கள் இப்போ 1000 ரூபா 500 ரூபான்னு தீவனத்தை வாங்கி 10 கிலோ 15 கிலோ கொடுக்குற இடத்துல இது சராசரியாக 1 லிட்டர் பாலுக்கு 250லேருந்து 350 கிராம் கொடுத்தால் போதும். அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கும் கம்மியாக தான் வருது. 1 லிட்டர் பாலுக்கு 10 ரூபாவோடய ரொம்ப கம்மியாக வருது. அது போக உங்களுக்கு செலவுகள் குறைவு. காரணம் என்னென்னா, இதில் எல்லாமே கலந்துருக்கு. மாவு, மக்கா மாவு, அது இதுன்று புண்ணாக்குலேருந்து A to Z எல்லாமே இதில் கலந்துருக்கிறனால உங்களுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 10 ரூபா கீழே வருதுனாக்கி அது உங்களுக்கு பெரிய லாபம். அது போக இல்லை எனக்கு இதில் எனக்கு ரேட்டு கம்மியாக வரணும் அப்படின்னாக்கி, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ரேட் வைஸ் கம்மியான ஒரு தீவனம் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். இதுதான் நம்மளோட தீவனம். இந்த தீவனத்தை மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இதை பற்றி எப்படி வாங்குறது என்ன மாதிரின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ திருநெல்வேலி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாதிரி ஏரியாக்களில் என்கொயரிஸ் நிறைய வர்றதுனால அவங்க அங்கே ஹோல்சேலாக லாட்டாக எடுத்து பண்ணுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த 4 டிஸ்ட்ரிக்டும், அதாவது திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் கண்டிப்பாக டீலர்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். லாட்டாக எடுக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அது பற்றி எப்படி என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த தீவனத்தை பற்றி அவ்வளோதான். அதாவது இது ஒரு 30 ரூபா தீவனம்னாக்கி உங்களுக்கு 1 லிட்டர் பாலுக்கு அடக்க விலை 10 ரூபாய்க்கு கீழே தான். அப்படின்னு வரும்போது ஒரு 5 லிட்டர் பாலுக்கு நீங்கள் அதிகபட்சமாக மிஞ்சி போனால் 40லேருந்து 50 ரூபா தான் செலவு பண்ண போகிறீங்க. அந்த 50 ரூபாயிலே உங்களுக்கு போதுமான அளவு இதில் எல்லாமே இருக்கும். இதை போட்டிங்கன்னா வேறு எந்த ஒரு தீவனமும் போட வேண்டாம். 5 லிட்டர் பாலுக்கு 50 ரூபா செலவு பண்ணும்போது உங்களுக்கு 13 15 150 ரூபா 100 ரூபா லாபம்.
அதில் நம்ம வேலை கூலிக்கு அவர் 50 ரூபா எடுத்து வச்சா கூட மீதி 50 ரூபா நம்மளுக்கு லாபமாக தான் இருக்குமே தவிர இது வந்து என்றைக்குமே வந்து நஷ்டத்தில் நம்மளை கொண்டு விடாது. இன்றைக்கி மாடு வளர்க்குறவங்க முக்கியமாக நஷ்டப்படுறதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், குறைஞ்ச தீவனங்கள்னு சொல்லி அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு அள்ளி போடுறதுனால அதில் ஒரு பலனும் கிடைக்காது. அது போக குறைஞ்ச தீவனத்தை அள்ளி போட்டு கோதுமத்தோட புண்ணாக்குன்னு எக்ஸ்ட்ராஸ் நீங்கள் செலவுகள் போடும்போது ஒரு மாட்டுக்கு சராசரியாக 1 லிட்டர் பாலுக்கு குறையாமல் 20லேருந்து 22 ரூபா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இல்லையா 15 ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுதான் இங்கே உள்ள விஷயமே. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மேலும் தகவல் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.